இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்யும்படி ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனத்தில், அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று பேதுருவை பார்த்து சொன்னார். அன்பிற்குரியவர்களே, 21வது வசனத்திலே பேதுரு என்ன கேள்வி கேட்கிறார்? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்று யோவானை குறித்து அவர் கேட்கும் போதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன. ஆகவே 23வது வசனத்திலே, ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பு 25வது வசனத்திலே சொன்னார், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26வது வசனத்திலே, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே நம்மை வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று. நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவருடைய சித்தத்திற்கும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கும் ஏற்றபடி செய்வதற்கு யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களில் கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய பலனையும் தம்முடைய ஆரோக்கியத்தையும் தருகிறார். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போம் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுவதனால் ஆயுசு நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. அதே போல நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று ஆண்டவர் நமக்கு தந்த இந்த ஜீவ வார்த்தைகளை குறித்து, இந்த ஜீவ வார்த்தைகளை யார் இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ அவர்களை யோவான் 10:35 படி இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் தேவர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் அழிவு இல்லாதவர்கள். அன்பானவர்களே, இங்கு வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது அவர் சொல்லுகிறார், அவைகள் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார். அவர் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறி முடியும் வரை எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காத்து உயிரோடே வைப்பதற்கு வல்லமையுடையவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஆனால் பிரசங்கியின் புத்தகம்
7வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எதிர்பார்ப்போடு மனிதனை இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனோ கர்த்தருடைய அழைப்பை மறந்து, எதற்காக ஆண்டவர் இந்த உலகில் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார் அதை கூட நினையாமல் மறுபடியும் கர்த்தரை விட்டு தூரமாய் போகும்போது, ஆண்டவர் ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர் அனுமதித்த காரியத்தை நாம் நினைவு கூறுவோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது பாருங்கள், எண்ணாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம், எண்ணாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தின் அந்த பிந்திய பகுதியை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லுகிறார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அப்படியானால் ஒரு நிழல் இருக்கிறது, அந்த நிழல் நம்மை காக்கிறது. அன்று அந்த கானான் தேசத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நிழல் இருந்தது. ஆனால் அந்த நிழல் இப்பொழுது அவர்களை விட்டு விலகிற்று. அன்பானவர்களே, ஏன் அந்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று என்று நாம் வேத புத்தகத்தை கவனித்தால், லேவியராகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 27வது 26வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன்னிருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. அப்படியானால் அன்றைக்கு அந்த தேசத்தில் இருந்தவர்களை காத்த நிழல் எப்படி விலகிறதோ, அப்படியே ஆண்டவர் எதற்காக இந்த உலகில் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை உணராமல் அவரை விட்டு விலகி துணிகரமான பாவங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது அது நம்மை கக்கி போடும் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. லேவியராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன் என்று சொல்லிவிட்டு 26வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து ஒரு எதிர்பார்ப்போடு இந்த உலகில் நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்கு ஏன் நம்மை கொடுக்க கூடாது? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்மிடத்தில் கேட்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரை நீர் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு உம்முடைய உள்ளத்திற்கும் உம்முடைய சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்கிறவர்களாய் இப்பொழுது ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. நீர் விரும்புகிறதை செய்தருளும் என்று எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன்.